எல்லாரும் உட்காருவோம். மகிமையுண்டாவதாக. வாசித்த சங்கீதத்திலே தாவீது சொல்கிறார், பூமியில் உள்ளவர்களே யாவரும் கர்த்தரை பாடுங்கள், அவரை பாடி அவரை ரட்சிப்பை யாவருக்கு சொல்லுங்கள், தேவனுடைய மகிமையையும் அதிசயங்களை உபரமாக சொல்லுங்கள். ஏனென்றால் எல்லா தேவர்களிலும் பெரியவரும் எல்லோரும் கண்டு பயப்படும்படியானவரும் அவரே. ஜனங்களுடைய தேவர்கள் எல்லாம் விக்கிரமாக இருக்கிறது. நம் தேவன் வானத்தை உண்டாக்கினவர். அவருடைய பிரகாரங்களில் காணிக்கைகளை செலுத்தி அவரை மகிமைப்படுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தரின் ராஜரிகத்தின் நாளிலே வானமும் பூமியில் மகிழ்ந்திருக்கும். அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியாகவும் சத்தியத்தோடு நியாயத்திருப்பார் என்பதால் பாடி இந்த சங்கீதத்தை முடிக்கிறார். இந்த சங்கீதத்தின் பாகத்தை நீங்கள் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 23 33 வசனங்களில் வாசிப்பீர்கள் என்றால் இதே சங்கீதத்தின் வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வதான வசனம் 9ஆவது வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவர் அவருக்கு முன்பாக நடுங்கள். அலங்காரம், பரிசுத்த அலங்காரம். பரிசுத்த அலங்காரம் என்றால் அதற்கு முன்பாக ஒரு அலங்காரம் இருக்கிறது. அது சாதாரண ஒரு அலங்காரம், உடல் அலங்காரம். நாம் மனிதர்களாகிய நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்கிற ஒரு அலங்காரம். இன்னொன்று பரிசுத்த அலங்காரம். அலங்காரம் வந்து நம்மை பூமிக்குரியவர்களில் நாம் செய்கிற அலங்காரங்களை குறிக்கிறது. வேறாக நாம் எதையெல்லாம் அளவுக்கு அதிகமாக விரும்பி விருப்பத்தோடு ஆசையாக செய்கிறோமோ அதெல்லாம் அலங்காரமாகத்தான் எண்ணப்படும். இந்த அலங்காரம் நம் உடம்புக்கு, நம்முடைய வேணிக்கு நாம் செய்கிற அலங்காரம். அந்த அலங்காரத்துக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது புறம்பான அலங்காரம். வேதத்தில் எதற்கு புறம்பான அலங்காரம் சொல்லப்பட்டிருக்கிறது? புறம் என்றால் வெளியே, வெளி அலங்காரம். வெளி அலங்காரமாகிய ஒரு அலங்காரம், இன்னும் ஒன்று பரிசுத்த அலங்காரம். ஆக 2 அலங்காரங்கள் இருக்கிறது. எல்லாரும் பார்க்கும்படியாக இருக்கும் பரிசுத்த இது அலங்காரம் வந்து எல்லோரும் பார்க்கும்படியாக, மனிதர்கள் பார்க்கும்படியாக இருக்கும். பரிசுத்த அலங்காரம் வந்து உள்ளத்தில் மறைந்திருக்கும் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை யாரும் பார்க்க முடியாது. மனிதர்கள் தாங்கள் உலகத்தில் நன்றாக அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக புறம்பான அலங்காரங்களாக நிறைய அலங்காரங்கள் செய்து கொள்கிறார்கள். அலங்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நிறைய ஸ்தாபனங்கள், கம்பெனிகள் இருக்கிறது. மனிதர்களுக்கு புறம்பான அலங்காரம் செய்வதற்கு நிறைய கம்பெனிகள், பியூட்டி பார்லர்கள் என்று சொல்கிறார்கள், நிறைய இருக்கிறார்கள். ஆனால் இந்த அலங்காரங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம், சிறிது நேரம் தான் இருக்கும். அதுக்கு பிறகு அது செயல்படாது. கருப்பாக இருக்கிறவங்க சிறப்பாக இருக்க நினைச்சி அலங்காரம் பண்ணுறாங்க. அழகில்லாதவர்கள் அழகாக இருக்கிறவங்க அலங்காரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் புறம்பான அலங்காரம். மனிதனை பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிறதான அலங்காரம். இந்த அலங்காரத்தினாலே எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லப்படுது. கல்யாணம் பொண்ணை பார்த்தீங்கன்னா கல்யாண மேடையில் ரொம்ப அழகாக இருப்பான், மாப்பிள்ளைக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. ஆனால் 2 நாள் கழித்து அவனுக்கு அடையாளம் தெரியாமல் இருக்கும், எல்லாம் மேக்கப். இது புறம்பான அலங்காரம். இது மூஞ்சி கழித்து வந்தால் எல்லாம் போயிடும், அந்த பூச்சியெல்லாம் முகம் மாறி போய்விடும். இன்னும் வயதாகி போனால் இந்த அலங்காரமும் வேலை செய்யாது. போன இளமை அழகை இந்த அலங்காரத்தினால் கொண்டு வர முடியாது. இந்த அலங்காரம் எப்படி இருக்கும், அந்த அலங்காரத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறீர்கள். மயிலை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை முடித்துக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
மனிதன் தனக்கு செய்கிறதான இந்த அலங்காரங்கள் எல்லாம் புறம்பான அலங்காரம் என்று வேதம் சொல்கிறார். இந்த அலங்காரம் புறம்பான அலங்காரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த அலங்காரம் அப்படி என்றால் நாம் நம் உடலை அழகுபடுத்தி செயல்படுகிற அலங்காரம். அழைத்து போகும் அலங்காரம். இந்த அலங்காரத்தை நமக்கு காட்டுறது ஒன்று இருக்கு. ஒரு பொருள் நமக்கு இந்த அலங்காரத்தை நம்மை நாமே பார்த்து கொள்ளும்படியாக ஒரு சாதனம் உலகத்தில் இருக்குது, கண்ணாடி. உண்மையிலே இந்த கண்ணாடி என்ற அந்த ஒரு பொருள் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்க, எல்லாருமே அழகாக இருப்பாங்க. இந்த கண்ணாடி இருக்கிறதுனால எல்லாரும் முகத்தை பார்த்துக்கிறாங்க. நான் அழகாக இல்லை, எனக்கு அது சரியில்லை, வாங்க அப்படி இப்படின்னு பார்த்துக்கொள்கிறோம். உண்மையிலே இந்த கண்ணாடி என்ற ஒரு பொருள் இல்லாமல் இருந்தால் என்ன இருக்கும் நினைச்சு பாருங்க. நம்முடைய அழகு நம்மோடு இருக்கும், நம்முடைய குறைகள் நம்மை பார்க்க முடியாது, நாம் அழகாக இருப்போம். இந்த கண்ணாடி ஒரு வந்ததுனால பெரிய குழப்பமும் ஆபத்தும் உண்டாகிடுச்சு உலகத்துக்கு. அதாவது முன்பெல்லாம் கண்ணாடி இல்லையா, முன்பு இருந்த காலத்தில் கண்ணாடி இல்லாத காலங்களில் ஒரு மனிதனுக்கு, கிராமத்தில் உள்ள ஒரு மனிதனுக்கு ஒரு கண்ணாடி துண்டு கிடைச்சிருக்கு. அப்படியே காட்டு வழியாக போகும்போது ஒரு கண்ணாடியை பார்க்குறான். அது ஏன்னோ படபடன்னு இருக்கிறதுனால அதை எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதை பார்க்கிறான். அதுவே ஏதோ ஒரு முகம் தெரிகிறது. அவனுடைய முகம் தெரிகிறது என்று அவன் நினைக்கவில்லை, ஏதோ ஒன்று தெரிகிறது. அது கண்ணாடி என்று அவனுக்கு தெரியாது, அது கண்ணாடி இல்லாத நாட்களிலே. அப்போ அதை கொண்டு வந்து வீட்டில் வந்து பார்க்கிறான். அவன் சிரிக்கிறான், அதுவும் சிரிக்கிறது. அவன் தலையை ஆட்டுகிறான், அதுவும் தலையை ஆட்டுகிறது. இது இவனுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை தினமும் பார்த்து விட்டு அந்த பெட்டியில் எடுத்து விடுவார். தினமும் வேலைக்கு போவதற்கு கண்ணாடி எடுத்து பார்க்கறது, சிரிக்கிறது, தலைகளை ஆட்டுறது, அது கண்ணாடி படி பார்த்து. இதை இவன் மனைவி பார்க்கிறான். என்ன இவன் பரிச்சயக்கார மாதிரி பெட்டியை பார்க்கிறான், இதை பார்த்து தலைகளை ஆட்டுறான், செய்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இந்த வேலைக்கு போன பொழுது மெதுவாக அந்த பெட்டியை எடுத்து அந்த அம்மா பார்த்தாங்களா, எடுத்து பார்த்தா அந்த அம்மாவுக்கு மூஞ்சி தெரிஞ்சாரு. அதப்பான், யாரோ ஒரு பொம்பளை படத்தை பார்த்து ஒரு வேலை செஞ்சிருக்கான். அவருக்கு புருஷன் சந்தேகம் வந்துருச்சு. மக்களிடையே சந்தேகத்தை உண்டாக்கின ஒரு பொருள் கண்ணாடி. வீட்டிலிருந்து வந்தவுடனே, அவன் வேலையிலிருந்து வந்தவுடனே கேட்கிறா, யாரை பார்த்துட்டு சிரிச்சிங்க? அவளுக்கு தெரியவில்லை தன்னுடைய உருவம் தான் அப்படின்னு. உண்மையிலே இந்த கண்ணாடி என்பது இல்லை என்றால் இந்த அலங்காரங்கள்லாம் வந்திருக்காங்க. மனிதனுடைய அழகை பார்ப்பதற்கு ஒரு கண்ணாடி இருந்தது. ஆனால் இன்னொரு அலங்காரம் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு அலங்காரம் இருக்கிறது. வாசித்த வசனத்தில் ஒரு அலங்காரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் பரிசுத்த அலங்காரம். கண்ணாடியில பார்க்கிற அந்த அலங்காரம் இல்லை. கண்ணாடியில் இந்த அலங்காரத்தை பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு குழப்பம் ஆகிடும். சில நேரம் சேவ் பண்ணிட்டு கண்ணாடியை பார்த்து சேவ் பண்ணிட்டு வண்டியில் உட்கார்ந்த விட வண்டி கண்ணாடியை பார்த்தோம்னா எங்கே கொஞ்சம் கோணையாக இருக்க மாதிரி இருக்கும். ஐயோ உங்க கோணையாக இருக்க சொல்லிட்டு திரும்பி போய் எல்லாம் பண்ணுங்க, எல்லாமே குழப்படியாக இருக்கு. இது எப்படின்னா பார்க்குற கண்ணாடி சத்தமாக இருக்கும், பைக்கில் இருக்க கண்ணாடி வருத்தமாக இருக்கும். இந்த கண்ணாடி மாறுதலாக நம்முடைய உருவங்களையும் மாற்றிவிடும். ஆனால் ஏதோ ஒரு அலங்காரம் இருக்கிறது, அதுதான் பரிசுத்த அலங்காரம். மனிதர்கள் புறமான அலங்காரத்தை விரும்புகிறார்கள். அதற்காக எவ்வளவோ சிரமப்படுகிறார்கள். அதற்காக எவ்வளவு காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற பரிசுத்த அலங்காரம் எப்படிப்பட்டதா? பிறருடைய கண்களுக்கு பழிச்சென்று தெரிவதில்லை. புறமான அலங்காரத்தை போல பிறருடைய கண்களுக்கு தெரிவதில்லை. புறமான அலங்காரத்தை போல அது அழிந்து கரைந்து போகிறதில்லை. 2 3 ஆண்டாம் வாசிப்பீர்கள் என்றால், அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு
அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது, ரொம்ப காஸ்ட்லி. புறம்பான அலங்காரத்துக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய காஸ்ட்லியான பொருட்களை வச்சு உபயோகம் பண்ணாலும் அது அழிந்து போகும். இந்த புறம்பான அலங்காரத்துக்கு ஒவ்வொரு அலங்காரத்துக்கும் ஒவ்வொரு மெட்டீரியல். கண்ணுக்கு ஒரு எழுது, கண்ணுக்கு ஒரு ஒன்று, லிப்ஸ்டிக் ஒன்று, அது பப் பண்ணுறதுக்கு ஒன்று, ஏகப்பட்ட அலங்காரம் மெட்டீரியல் தேவைப்படும். ஆனால் இந்த பரிசுத்த அலங்காரத்திற்கு, இந்த உள்ளத்தில் இருக்கிற இந்த அலங்காரத்துக்கு ஒரே ஒரு மெட்டீரியல் தாங்க. அது என்னென்று சொல்லப்பட்டிருக்கிறது? என்னென்று சொல்லப்பட்டிருக்கிறது? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் சாந்த குணம். சாந்த குணம் இருந்தால் இந்த பரிசுத்த அலங்காரம் இருக்கு. இது யாருக்கு தெரியுமா? அந்த கண்ணாடி யாரு? நமக்கு அந்த அலங்காரத்தை காட்டுகிற கண்ணாடி யாரு? தேவனுடைய பாதம் தான் அந்த கண்ணாடி. நம்மை சாந்த குணம் உள்ளவர்களாக, பரிசுத்த அலங்காரம் உள்ள அழகானவர்களாக காட்டக்கூடிய ஒரே பார்வை தேவனுடைய பார்வை. இது விலையேறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப காசு. புறம்பான அலங்காரத்தை விட இந்த அலங்காரம் ரொம்ப மேன்மை உள்ளதாக இருக்கிறது வசனம் சொல்கிறது. புறம்பான அலங்காரம் மனிதனுடைய பார்வையை அழகாக தெரியலாம், ஆனால் தேவனுடைய பார்வையை அழகாக தெரிய வேண்டுமானால் பரிசுத்த அலங்காரம் என்ற பரிசுத்த அலங்காரம் சாந்த குணம் நமக்கு வேண்டும். புறம்பான அலங்காரத்துக்கு வேதத்தில் ஒரு பொருள், ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. புறம்பான அலங்காரத்துக்கு ஒரு பேர் அப்படின்னா, மேக்கப்புக்கு பைபிள் என்ன பேர்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை. அது உள்ள அழுக்காக இருக்கும், ஆனால் மேலே போட்டு பூசிக்குவாங்க, வெள்ளை அடிச்சுக்குவாங்க. ஆனால் எப்படி இருக்குமா? உள்ள வெளியே சுத்தமாக இருக்கும், உள்ள அழுக்காக இருக்கும். புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவரின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நினைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புறம்பான அலங்காரமும் அப்படித்தான். உள்ள எப்படி? உள்ள சுத்தம் இல்லாமல் இருக்கும், வெளியே அலங்காரமாக இருக்கும், பளிச்செடி இருக்கும் வெள்ளை. இந்த கல்வி திருநாள்லாம் போய் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருப்பாங்க. என்னது? கல்வி வெளியே. உள்ளே யாரும் சுத்தம் பண்ண முடியுமா? முடியாது. அது உள்ளே வச்ச போனால் நாரி போய் எலும்பாக திறக்க முடியாது நாளும். அதே போல் தான் புறம்பான அலங்காரம் என்பது வெள்ளையடிக்கப்பட்ட கதரை போல நம்முடைய உடம்பு மட்டும் கதரை செய்யலாம். ஆனால் பரிசுத்த அலங்காரமாகிய அந்த சாந்த குணமாகிய அந்த அலங்காரம் நம் உள்ளத்திலே இருக்குமே என்றால் தேவரே பார்த்து பெருமைப்படுகிறதான ஒரு அலங்காரம் தான் பரிசுத்த அலங்காரம். நாம் அப்படி இருப்போமே என்றால் கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்களாக என்று தேசம் சொல்கிறோம். கர்த்தர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் என்று சொல்கிறார். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக என்பதாக வசனம் சொல்கிறது. அதாவது அவன் பரிசுத்தராக இருக்கிறதுனால நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த அலங்காரம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்த அலங்காரத்திற்குள்ள அந்த வெட்டி அந்த காரியம் சாந்த குணம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே ஜனங்களாக நாம் இருக்க வேண்டுமானால் அவரை போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று உபாகமம் 14 வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீது உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார் என்பதாக வாசிக்கிறோம். நாம் அவருடைய சொந்த ஜனங்களாக இருப்பதினாலே நமக்கு புறம்பான அலங்காரம் எதுவுமே தேவையில்லை. நமக்குள்ள உள்ளான அந்த பரிசுத்த அலங்காரம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாமெல்லாம் தேவனுடைய பரிசுத்தராக தேவனுடைய. அதனால நாம்
அவரை போட்டுதான் பரிசுத்தமாக இருக்கணும். அவர்களுக்கு பரிசுத்த அலங்காரமாக இருக்கும். அலங்காரம் நம்மளும் காண வேண்டும். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அதாவது எங்கள் வீட்டில் எனக்கு 3 பெண் பிள்ளைகள். என் சிறு வயதிலிருந்து அந்த பிள்ளைகள் சோப்பு போடுவாங்க குளிக்கும்போது. ஆனால் பவுடரு யாருமே போட மாட்டாங்க. பவுடர் எங்கள் வீட்டில் வாங்குறதே இல்லை. பவுடரு லிப்ஸ்டிக்கு அது இது எதுவுமே வாங்குறது இல்லை. இதுவரைக்கும் யாரும் பவுடர் போடுறது என் பிள்ளைங்க. அழகாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க. எனக்கு பெருமைக்கு சொல்லலை, இது ஒரு பழக்கம். நம்ம அதை உபயோகிப்பதில்லை. நான் கர்த்தர் பரிசுத்தர், அதனால் அவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணும். அதனால்தான் புறம்பான அலங்காரங்களை விதித்து பொன்னினாலும் விலையேறப்பட்ட வஸ்திரங்களாலும் நீங்கள் உங்களை அலங்காரம் பண்ணிக் கொள்வது வீண். உள்ளான ஒரு அலங்காரம் இருந்தால், உள்ள ஒரு சாந்த குணம் இருந்தால், இந்த முகத்துல ஒரு அலங்காரம், ஒரு மகிழ்ச்சியான ஒரு முகம், கலையான முகம் சொல்லுவாங்கல்ல, கருப்பான் கலையா இருக்கிறாங்க. அந்த கலை வந்துவிடும். எங்க உள்ளே பரிசுத்த அலங்காரம் சாந்த குணம் இருக்குமே என்றால் முகம் நல்ல மலர்ச்சியாக. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு ஏனென்றால் தேவாதி தேவன் பரிசுத்தர். அதனால நாமளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். புறம்பான அலங்காரங்களை விரும்பாமல் உள்ளத்தில் மறைந்திருக்கிற சாந்த குணம் உள்ளவர்களாக ஜீவிப்போம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, புறம்பான அலங்காரத்திற்காக அல்ல, பரிசுத்தமாகிய பரிசுத்த அலங்காரத்திற்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்திலே மேலான ஒரு அலங்காரம், பரிசுத்த அலங்காரமாகிய அந்த சாந்த குணம் நம் மனதிலே இருக்குமே என்றால் நம்முடைய முகமும் அழகாக இருக்கும், நம்முடைய மனமும் அழகாக இருக்கும். இது எல்லாவற்றிலும் வேறுபட்டதாய் தேவாதி தேவன் விரும்புகிறதான ஒரு அலங்காரம் நம்மிடையே காணப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துவாராக. ஆமென். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆமென்.